ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு பைத்தன் கேம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பைத்தன் கேமை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் கெஸ்ஸிங் கேம். ஓகேவா? ஸோ இந்த கேம் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரன் கொடுத்தா எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். 1 minute, நெட் இஷ்யூஸ். ரீலோட் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம். எஸ், இட்ஸ் ரீலோடிங். ஸோ சிம்பிளான ஒரு பைத்தன் கேம் தான் அது. ஓகே, ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தோன்னே எனக்கு வந்து என்டர் லோவர் பவுண்ட் கேட்குது. ஓகேவா? ஸோ ஒரு லோயரான நம்பர் கொடுப்போம். ஓகே, ஒரு லோயர் ரேஞ்சில் ஒரு நம்பர். ஸோ 1. எனக்கு ஹையர், அப்புறம் நீங்கள் எது வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. 100. ஓகே, நம்பர் கெஸ்ஸிங் கேம்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நம்பர் கெஸ்ஸிங் கேம்னா ஒரு லோவரான நம்பர் இருக்கும், ஒரு ஹையரான நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 and 100. இதுக்குள்ள ஒரு நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கம்ப்யூட்டர் ஆல்ரெடி அசைன் பண்ணி வச்சிரும். அது ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்போம். அந்த நம்பர் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். 6 சான்சஸ் தான் இருக்கு. ஓகேவா? லெட்ஸ் ட்ரை. இப்போ நான் 24ன்னு கொடுக்குறேன். நம்ம வந்து கம்மியாக கெஸ் பண்ணியிருக்கோமாமா. நம்ம நினைச்சது நம்பர் வந்து கம்மியாக இருக்காமா ஆக்சுவல் நம்பரை விட. ஆக்சுவல் நம்பர்னா கம்ப்யூட்டர் யோசிச்சு வச்சிருக்கிற நம்பரை விட. இப்போ நான் 56ன்னு கொடுக்குறேன். அதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ 78ன்னு கொடுக்குறேன். அப்போது ஹைன்னு காமிக்குது. ஸோ 56லேருந்து 78குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான். ஓகேவா? இப்போ வந்து 65ன்னு கொடுக்குறேன். அப்போவும் ஹை. அப்போது 56லேருந்து 65குள்ளே. இப்போ நான் வந்து 16 கொடுக்குறேன். ஆசம், யூ ஹேவ் ஃபவுண்ட் த நம்பர். நம்ம நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுதான் கேம். இப்போ நான் வந்து தப்பாக, ஃபார் எக்ஸாம்பிள் 100ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வேணும்ன்ட்டே எல்லா சான்ஸையுமே வந்து வேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். 23 லெஸ்ஸாக இருக்குது, 24ம் லெஸ்ஸாக இருக்குது, 25ம் லெஸ்ஸாக இருக்குது, 26ம் லெஸ்ஸாக இருக்குது, 27 லெஸ்ஸாக இருக்குது, 28 லெஸ்ஸாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 74, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஸோ 6 சான்சஸ் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் 74, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்பர் கெஸ்ஸிங் கேம். இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இம்போர்ட் ரேண்டம். ஸோ இம்போர்ட் ரேண்டம்னா என்னன்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இம்போர்ட் பேசிக்காக சொல்லப்போனால் இந்த இந்த ப்ரோக்ராம் தான் வந்து உங்கள் ஹவுஸ்ன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் ஹவுஸுக்கு தேவையான க்ரோசரிஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்களா? க்ரோசரிஸ் ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வருவீங்க. ஸோ அப்படி வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான, அதாவது ஹவுஸுக்கு தேவையானதான் போய் வாங்கிட்டு வருவீங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான ரேண்டம் அப்படிங்கிற க்ரோசரியை இம்போர்ட் பண்ணி நம்ம வாங்குறோம். இம்போர்ட்னா வாங்குறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ ரேண்டம் எதுக்கு யூஸ் ஆகும் நான் வந்து லேட்டர் ப்ரோக்ராம் போடும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ லோவர். ஓகே, ஸோ லோவர் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஓகேவா? அண்ட் இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 10 minutes முடிச்சிடலாம். என்டர் லோவர் பவுண்ட். ஓகே, ஸோ என்டர் லோவர் பவுண்ட். ஓகே, இப்போ அப்பர் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப், சாரி, இன்புட் ஆஃப் என்டர் அப்பர் பவுண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லோவர்னு போட்டோம். எதுக்குன்னு புரிஞ்சுதா? அப்பர் நம்பர் வாங்குறோம், லோவர் நம்பர் வாங்குறோம்ல, அதே அதுக்கு தான் இதை வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம வாங்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸோ ரேண்டம், ஓகே, ரேண்டம் டாட் ரேண்டின்ட். ஓகேவா? ரேண்டம் டாட் ரேண்டின்ட் ஆஃப் லோவர் கமா அப்பர். ஓகேவா? இது எதுக்கு நான் சொல்றேன், 1 minute, சாரி. எஸ், சாரி. ஸோ இப்போ இது எதுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ தான் வந்து ரேண்டம் வரும். ஸோ இந்த ரேண்டம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸில் வந்து இது நம்பர் கெஸ்ஸிங் கேம் தானே. ஸோ நம்பர் கெஸ்ஸிங் கேமுக்கு என்ன தேவைப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து ஒரு நம்பரை எடுத்து வச்சிருக்கணும். கரெக்டாக? அப்போ தான் நம்ம வந்து கெஸ் பண்ணும்போது அது ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் ரேண்டின்ட் லோவர் கம்மா அப்பர். ஓகேவா? ஸோ லோவர் கம்மா அப்பர் போட்ட உடனே என்ன ஆகும்னு சொல்லி சொல்லிடுறேன். எக்ஸ் அப்படி வந்து எக்ஸ் அந்த அந்த வேரியபிளில் ஏதோ ஒரு நம்பர், ரேண்டமாக ஒரு நம்பர் 1லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து 100னா அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? எக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பிரிண்ட் ஹவு டு, சாரி,
you got only 6 chances. You got only 6 chances to find the number. ஓகேவா? You got only 6 chances to find the number. ஓகே, ஸோ இப்போ ஏன்னா இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்னா என்டர் லோவர் பவுண்ட் 1 100. ஓகேவா? ஸோ 6 சான்சஸ் தான். ஸோ இப்போ இந்த எக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. பிரிண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் ஆஃப் எக்ஸு. இப்போ நான் லோவர் பவுண்ட் 100. இப்போ எக்ஸ் வந்து 94 எடுத்து வச்சிருக்கு, ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்து வச்சுக்குதா. ஸோ அதுதான் வந்து இந்த இம்போர்ட்டில் நம்ம அந்த பேக்கேஜோட ஒரு யூஸ். ஓகேவா? யூ காட் ஒன்லி 6 சான்சஸ் டு ஃபைண்ட் த நம்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து கோட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு நம்பர் தெரியக்கூடாது, அப்போ தான் நமக்கு நம்பர் கெஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சீட்டிங் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வைல், ஸோ இனிஷியல் லூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது 6 டைம்ஸ் தான் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும், கரெக்டாக? ஸோ அப்போ வந்து கவுண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஒன்று வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வைல் கவுண்ட், ஓகே, கவுண்ட் லெஸ் தேன் 6. ஓகேவா? இப்போ ஏன் அப்படின்னா லூப் வந்து 6 தடவை தான் ரன் ஆகும், ஏன்னா நமக்கு 6 சான்சஸ் தான் இருக்குது. ஸோ லூப்பிங்னாலே ஒரு ரேஞ்ச் 0லேருந்து 5, அந்த ஒரு 5 தடவை ரன் ஆகணும், ஒரு 6 தடவை ரன் ஆகணும்னா அதுக்கு வந்து ஒரு லூப்பிங் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம், வைல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக வைல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ளே வரும்போது கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவை உள்ளே வரும்போது நம்ம கவுண்டோட வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து லூப் வந்து ரன் ஆகிறதோ கட் ஆகிறதோ இருக்கும். ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே, தென் இப்போ நம்ம கெஸ் பண்ணுற நம்பர் வாங்குறோம். கெஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஓகேவா? ஸோ guess the number. ஓகே, ஸோ இன்புட் கெஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஏன்னா ஒரு நம்பர் வாங்குறோம் அப்படின்னா அது கெஸ் பண்ணணும்ல, அதுதான். ஓகே, ஸோ கெஸ் வந்து இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். இன்ட் வந்து இன்புட் வந்து வாங்குறது, இன்ட் வந்து டேட்டா டைப். ஓகேவா? இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்பர் கெஸ்ன்னு சொல்லி வாங்குறோம். இப்போ இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கெஸ். ஓகேவா? இஃப் நம்ம எக்ஸும் நமக்கு சொல்கிற நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆசம் யூ ஃபவுண்ட் த நம்பர். ஓகேவா? எஸ், ஓகே. ஆர் ஓகே, நீங்கள் வந்து இப்போ எல்எஃப், ஓகே, எல்எஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் கெஸ் அப்படின்னா, ஓகே. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கெஸ்ஸில் வந்து இப்போ எக்ஸில் வந்து ஒரு 94 இருக்குன்னா கெஸ் வந்து ஒரு 75 இருக்குன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்? பிரிண்ட் யூ கெஸ்ட் இட் ஸ்மால். ஓகேவா? யூ கெஸ்ட் இட் ஸ்மால், ஏன்னா நம்ம வந்து கம்மியாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று எல் எக்ஸு கிரேட்டர் தேன் கெஸ் அப்படின்னா print you guessed it high. ஓகேவா? கிரேட்டர் தேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸில் வந்து ஒரு 94 இருக்குன்னா கெஸ் வந்து ஒரு 100 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹையாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ 2 லூப்பும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 6 அப்படின்னா print the number is x print பண்றோம். ஓகே, ஸோ print better luck next time. ஸோ இப்போ இந்த லூப் எதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வைல் லூப். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வைல் லூப். இதுதான் 6 டைம்ஸ் ரன் ஆகும். இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஏன் அப்படி வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வாங்குகிறோம். நம்பர் வாங்கிட்டு அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு கெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ நம்பர் கண்டுபிடிச்சா நமக்கு லூப் ரன் ஆகணுமான்னு கேட்டால் ரன் ஆக வேண்டாம், ஏன்னா நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் எதுக்குன்னா அப்படியே பிரேக் ஆயிரும், இந்த லூப்பே பிரேக் ஆயிரும். இதுதான் வந்து லூப் இல்லை வைல் லூப். ஓகேவா? இதுதான் வந்து லூப்பு.
ஓகே. ஸோ இப்போ elif எக்ஸ் கிரேட்டர் தேன் கெஸ் அப்படின்னா கிரேட்டர் தேனாக இருந்துச்சுன்னா யூ கெஸ்ட் இட் ஸ்மால்னு அர்த்தம். ஓகேவா? இஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் கெஸ்ஸாக இருந்துச்சுன்னா யூ கெஸ்ட் இட் ஹை. ஓகேவா? ஹை. இஃப் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னா ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 6 தடவை ஆயிடுச்சு. 6 தடவை ஆனோடனே நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா த நம்பர் இஸ் அப்படின்னு நம்ம தோத்துட்டோம். ஓகேவா? த நம்பர் இஸ் 6. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வரணும். ஓகே. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இனிஷியலாக இப்போ நான் வந்து தேவையில்லாத லைன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்டர் லோவர் பவுண்ட் வந்து ஒரு 2, அப்பர் பவுண்ட் வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். 2லேருந்து 10 ரொம்ப சின்னதாக வச்சுக்கலாம். 3 ஹையாக இருக்குது. அப்போது நம்பர் வந்து 2. ஆசம் இப்போ வந்து நம்பர் இப்போ வந்து கொஞ்சம் ஹை பவுண்டாக வச்சுக்கலாம். 1 100. ஓகே. ஸோ இப்போ வந்து 6 சான்சஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் 25ன்னு போடுறேன், ஸ்மாலாக இருக்குது. 36ன்னு போடுறேன், அதுவும் ஸ்மாலாக இருக்குது. ஸோ 76ன்னு போடுறேன், அது ஹையாக இருக்குது. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 36லேருந்து 76ல ஏதோ ஒரு நம்பர் தான். ஓகேவா? 54 நான் போடுறேன், ஹையாக இருக்குது. ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 36லேருந்து 54க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ 45ன்னு போடுறேன், யூ கெஸ் இட் ஸ்மால். அப்போது 45லேருந்து 54க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான். நான் இப்போ வந்து 48ன்னு போடுறேன். ஸோ அந்த நம்பர் வந்து 53 நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லூப் கட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு 1 2 3 4 5 6 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். 6 டைம்ஸும் கண்டுபிடிக்க முடியல. அதனால எனக்கு வந்து லூப் கட் ஆகி அதான் இந்த லூப் வந்து பிரேக் ஆகி, ஏன்னா கவுண்ட் பாருங்க 6 டைம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 0 1 2 3 4 5ன்னு வரும்போது உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆக இருக்கும். ஸோ கவுண்ட் வந்து 6 வரும்போது உங்களுக்கு இந்த லூப்பு கட் ஆயிடும். ஓகேவா? லூப் கட் ஆயிரும்னா 6 தடவை தான் அந்த இது ரன் ஆகும், அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஓகேவா? 6 தடவை ரன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும். ஸோ கட் ஆயிடுச்சு என்ன அர்த்தம்? நமக்கு நம்பர் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். அப்போது கேம் தோத்துட்டோம் அப்படின்னா நம்பர் என்னன்னு சொல்லணும்ல. இந்த நம்பர் இஸ் 6. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு கேம், நம்பர் கெஸ்ஸிங் கேம் இன் பைத்தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளானது. இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டெஃபினெட்லி கால் மீ பிகாஸ் யூ ஹாவ் மை நம்பர் இன் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அண்ட் as well as யூ கேன் கான்டாக்ட் மீ இன் லிங்க்டின். அது வந்து வெப்சைட்டில் இருக்குது. ஓகேவா? இது கூட கிட் லிங்க்கும் இருக்கும். ஓகேவா? கிட் லிங்க்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோட் வந்து உங்களுக்கு அங்கே வரும். ஓகேவா? அந்த வெப்சைட்டில் வரும். நீங்கள் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் சிஸ்டமில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து ஃபோனில் கூட ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இதே ப்ரோக்ராமை நீங்கள் ஃபோனில் காப்பி பண்ணி ரெப்லெட்டில் போட்டு ரன் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ லேப்டாப் அண்ட் ஃபோன் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ கைஸ். See you in the next project.